எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு சத்தியமாக நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்க. இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜராக சொல்கிறேன், ஒரு 11 ராசிக்காரங்களுடைய எல்லாருடைய இவனுக்கு மட்டும் மாங்காய் சைஸு வச்சவான்னு பார்க்குறதுலாம் மீனத்தை தான். ஏன்னா 7.5 சனியில் ஜெயிக்காதவங்களே இல்லை. யாரெல்லாம் ஜெயிச்சவங்களோ லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஃபோர்டு கம்பெனிலேருந்து, விஜய் சேதுபதியிலேருந்து, மிகப்பெரிய ஆளுமைகள்லேருந்து ஜெயிச்சவங்க 7.5 சனியில் ஜெயிச்சவங்க தான். தலைக்கு மேலே சனி இருக்கும்போது டிலேவை கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, யோகா பண்ணுறதுலாம் பண்ணிட்டாங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலையும் நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி அவரோட தான் உட்காந்துருக்காரு ஆரம்பிக்கும் போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-11 இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல சுபத்துவம் அப்படின்ற போது அது நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் உட்காந்து தனியாக இருந்த 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். 5ஆம் இடத்துக்கு கேது யாரோட போகிறார்? ராசிநாதனோட சேர்ந்து போக போகிறாரு. கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுது. மீனராசிக்கு வரவே வராத விஷயம். ஏன்னா 2 விதமான மீனம் இருக்கும். ஒன்று பேசியே கொள்ளும், ஒன்று பேசாமல் கொள்ளும். அதனால் 2 கேரக்டர் இருக்கும் மீனத்துக்கு. இல்லை கொஞ்சம் மௌனவர்தமாக இருக்கிறது நல்லது. நான் திரும்ப சொல்கிற மாதிரி சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி தான் மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, கோச்சாரம் மீனத்துக்கு ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. திருமணம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வேணாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அடுத்ததாக வந்துட்டு கடைசி ராசியான மீனராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி மேம் இருக்குது? மீனராசிக்காரங்களாம் 7.5 நடக்குதுன்ற மாதிரி ஜாலியாக தான் இருக்காங்க. ஆனால் உட்காந்து ஒப்பரை வைக்கிறது எனக்குன்னு நல்லா இருக்காங்க. கஷ்டப்படுறாங்களா இல்லை நல்லா இருக்காங்களா? அது எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா தான் இருக்காங்க. ஓகே, இருப்பாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கஷ்டப்படுவாங்களா கஷ்டப்பட மாட்டாங்களான்றதை கோச்சாரம் தீர்வு பண்ண போகிறது இல்லைம்மா. அது நிறைய பேருக்கு இந்த கேள்வி உண்டு மேம். நீங்கள் இல்லை கீழே சொன்னால் இல்லைன்னு போடுவாங்க. அப்போது சில பேர் ஆமான்னு போடுவாங்க. ஆமான்றது கரெக்டாக இல்லைன்றது கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்போ அங்கே சுயஜாதகம் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு சத்தியமாக நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்க. இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜராக சொல்கிறேன், ஒரு 11 ராசிக்காரங்களுடைய எல்லாருடைய இவனுக்கு மட்டும் மாங்காய் சைஸு வச்சவான்னு பார்க்குறதுலாம் மீனத்தை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருந்தார். எப்பயுமே ஒரு சுபகிரகம் கேந்திரம் ஏறிக்கிறது அப்படின்றது சூப்பர். அது நீங்கள் குரு வந்து போனார் காரகோபம் அப்படிலாம் இல்லை. இயல்பாக கோச்சாரத்தில் அது கணக்கே கிடையாதுன்ற போது 4ஆம் இடத்துல 4, 7, 10 இந்த இடம் தான் கேந்திரஸ்தானம். அந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுன்ற போது ராசிநாதன் நாளில் உட்காந்து நல்லது பண்ணிட்டு இருந்தார். சத்தியமாக ஒரே சேனலில் மற்றவங்களுக்கும் ஒரேனா மீனராசிக்காரனுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிது, ப்ரமோஷன் கிடச்சிது. அது இல்லைன்னா சொன்னால் வாயில் பொண்ணு வந்துடும், கண்டிப்பாக கிடச்சிது. ஓகே, அதே மாதிரி இப்போ 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ராசா 5ஆம் இடத்துக்கு வர்றது கூட பிரச்சனை இல்லை, வந்து டேரெக்டாக உங்களை தான் பார்க்க போகிறாரு. இதுக்கு மேலே ஒரு குடுப்பனை வேணுமா என்ன சனி பண்ணாலும் ஏய் நோ எம்ப்ளே பண்ணாரு. என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என் கேஸ் யாருன்னா வந்து கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இந்த 7.5 சனிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவங்க அப்படிலாம் இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைப்பா. நான் திரும்ப சொல்கிறேன், சனி 7.5 வருஷம் உங்களை பாட சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், 7.5 சனியில் ஜெயிக்காதவங்களே இல்லை. யாரெல்லாம் ஜெயிச்சவங்களோ லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஃபோர்டு கம்பெனிலேருந்து, விஜய் சேதுபதியிலேருந்து, மிகப்பெரிய ஆளுமைகள்லேருந்து ஜெயிச்சவங்க 7.5 சனியில் ஜெயிச்சவங்க தான். 7.5 சனி உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், உங்களுக்கான அனுபவங்களை கொடுக்கும், உங்களுக்கான ஆட்கள் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாடத்தை கற்பிச்சு உங்களை புதுவிதமாக வாழ்க்கையை பார்க்க வைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு காலம் வர்றதுன்றது நம்ம எப்படி அதை அணுகுறோம்னு ஒன்று இருக்கு இல்லைம்மா. நம்ம கதவை திறக்காமே இவ்வளோ பெரிய கதவா எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்த்தா அது எவ்வளோ ஒரு அபத்தமோ அந்த மாதிரி தான் 7.5 சனியை பற்றி இது பண்ணாமல் ஐயோ 7.5 சனியில் எனக்கு தெரிந்து அது மீனராசிக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் போய் உட்காந்துக்காரு. எனக்கு கஷ்டப்படுவாங்கன்னா 2027 யோசிக்கலாம். 2026 அல்டிமேட்டாக இருக்குது மீனத்துக்கு. அப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும்? பயப்படவே தேவையில்லை இல்லைங்களா? இடமாற்றம் உண்டு, நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. என்னன்னா மீனத்துக்கு இப்போ என்ன நடக்கும்னா, அவங்க ஒரு திங்க் பண்ணுவாங்கல்ல, அது நடக்காது. அவன் திங்க் பண்ணுறான்ல, அதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. இது அவங்களுக்கு புரியாமல் என்ன ஆகும்னா, நான் நினச்சது நடக்கலை. ஏன்னா தலைக்கு மேலே ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நாட் ஒன்லி மீன ராசிக்காரர்களுக்கு, எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்போ அடுத்த வருஷம் மேசம் அநியாயத்துக்கு அடவு பாவம் தான். ஆனால் இப்போ குருவோட பார்வை கூட இருக்காது. மேபி அப்புறம் 5 ரூபா வந்துடுவார், மேஷம் ஓரளவுக்கு தப்பிச்சு வச்சுக்கோ. நார்மலாகவே சொல்கிறேன், ஜென்மச்சனி காலம் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுக்கான அனுபவங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய காலம். அப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்கல்ல, எனக்கு கடவுளுக்கு தெரியும்ல எதை கொடுத்தா வந்து உனக்கு நல்லா இருக்கும்னு. அப்போது சில விஷயங்கள் வேண்டாத விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து இந்த தடவை களைவார். அப்போது யாரெல்லாம் நீங்கள் நல்லவன் நம்புறீங்களோ அவங்களோட உண்மையான ஒரிஜினாலிட்டியை நீங்கள் பார்ப்பீங்க. அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் வரும், அது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஆனால் உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்த்து உங்களை நெகட்டிவாக கூட அதை வலிக்க விட மாட்டார். அப்பாடி நல்லவள் நீ போயிட்டியான்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவார்.
ஸோ இந்த தடவை கொஞ்சம் மன ரீதியான குழப்பம் தான் அதிகமாக இருக்குமே தவிர பொருளாதாரத்துலேயோ மற்றதுலேயோ பிரச்சனை இருக்காது மீனத்துக்கு. அவங்களா கொஞ்சம் குழம்பிப்பாங்க, அவங்களா கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்பாங்க, அவங்களா கொஞ்சம் அடுத்தவங்களை படுத்துவாங்க, அவங்களா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஐயோ லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தலைக்கு மேலே சனி இருக்கும்போது டிலேவை கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, யோகா பண்ணுறதுலாம் பண்ணிட்டாங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டாதிபதி அவரோட தான் உட்காந்துருக்காரு ஆரம்பிக்கும் போது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் சூரியன் வேற வந்து உச்சமாக போகிறாரு, வேலையில் மாற்றம் நிகழ போகுது. சுக்கிரனும் நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க இந்த மீனராசி. மாதிரியான ஒரு பிளானட் பொசிஷன்ஸ் அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல இருந்து ராகு 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-11 இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல சுபத்துவம் அப்படின்ற போது அது நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் உட்காந்து தனியாக இருந்த 6ஆம் இடத்துல இருந்த கேது 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். 5ஆம் இடத்துக்கு கேது யாரோட போக போகிறார்? ராசிநாதனோட சேர்ந்து போக போகிறாரு. கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுது. சிந்தனையின் மூலமாக பணத்தை அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. நான் திரும்ப சொல்கிற மாதிரி சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி தான் மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருமே தவிர கோச்சாரம் மீனத்துக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்போது திருமணம் எப்படி அவங்களுக்கு கை கூடும்? திருமணம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வேண்டாம் இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம். ஏஜ் ஆனாலும் வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனிப்பறவை அவ்வளோ நல்லா இல்லை. சீக்கிரமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணாலும் அதை நான் பொறுத்துக்கிற அளவுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த கல்யாணமே பிரச்சனைன்றது பட்சத்தில் கல்யாணம் பிரச்சனை இல்லை, கல்யாணமாகி கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில். ஏன்னா நாட் ஓன்லி வெறும் கோச்சாரத்தை வச்சு நம்ம திருமணத்தை இண்டிகேட் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில நியதிகள்லாம் இருக்குது. இல்லை நான் பொதுவாக கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான பிளானட் பொசிஷன்ஸ் இருக்கும்போது மீனராசி இப்போதைக்கு வேண்டாமே. ஆஃப்டர் செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே பண்ணிக்கிறது பெட்டர். இப்போதைக்கு வேண்டாம். அது என்ன பண்ணலாம்? தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். ஆனால் இருக்கிற தொழிலை விட்டுட்டு தொடங்குறீங்கன்னா வேணாம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதே ஒழுங்காக பண்ணால் போதும். அதில் ஏதாவது பல இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வேறு வேலை மாறலாமான்னு தோணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த உங்களுக்கான டெஸ்டிங் பீரியடு, லாக்கிங் பீரியடு. நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கும் உங்களுடைய சுய விதிக்கும் சனீஸ்வரனுக்கும் குருவுக்குமான விஷயம். அதனால் வந்து அதில் வந்து கோச்சாரமாக வேலைகளில் வரும்பொழுது நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றீங்க மீனராசிகளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால், உங்களுக்குன்னு ஹெட் இருப்பார், தரேன்ட்டு உங்களுக்கான கரெக்டான ஆளை கீழே போட மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே போட்டாலும் அவர் லீவ் போட்டு போயிடுவார் 1 மாதம். அந்த ஃபைலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். வேலை பழு அதிகரிக்கும், அவ்வளவுதான். இது பெருசாக நெகட்டிவ்னா குரு நல்லா பார்க்குறாரு. குருவுடைய பார்வை பலன் இருக்கும்போது வேறு என்ன வேணும்? அதுவும் தான் வீட்டை தானே பார்க்குறாரு குரு, அதுவே இன்னொரு ப்ளஸ்ஸு. 10ஆவதுக்கு பயங்கரமான அந்த 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை, வேறு என்ன வேணும்? சனி இருக்கும்போது வேலையை தூண்டி விடுவார். நிறைய மீனராசிக்காரங்க இந்த தடவை பாருங்கள் இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. கண்டிப்பாக பூர்வீக சொத்து வந்தே தீரும், எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் அம்மா சொத்து கொடுக்கல, அது பண்ணல இது பண்ணலாம், அவங்க மேலே எழுதி வைப்பாங்க. அந்த இன்னும் நீங்களே இறந்து போயிட்டாங்க மாற்றவர்கள் இந்த தடவை மாற்றுவீங்க. வீட்டுக்கு லோனே அடைக்க முடியாது, இந்த தடவை லோன் எடுத்து அடைப்பீங்க. கடனை நிவர்த்தி பண்ணுவீங்க, இந்த தடவை கடன் அடைப்பீங்க. மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. சொல்லாதீங்க, அது எனக்கு எங்களுக்குலாம் வருத்தமாக இருக்குது, சொல்லாதீங்க. நான் நிஜமாக அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். மீனராசிக்காரர் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு கேள்வி எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போது ஒரு மீனராசிக்காரர்கள் இருக்காங்க, அதில் வந்துட்டு பெரியவங்களும் இருக்காங்க, அது ஓகே. இப்போ வந்துட்டு 7 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைமில் குழந்தை பிறந்திருக்கும் நிறைய இடத்துல. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த 7 சனி வந்து எஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு 1 வயசு வரைக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது, குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி இந்த 7 சனிக்காக அவங்க அந்த குழந்தைக்கு பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஒரு மாதிரி எதை சொல்கிறேன், 7 சனின்ற ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டாங்க. எப்பயுமே நீங்கள் சொன்ன மாதிரி 1 வயது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. மேபி என்ன அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் வரும். உடம்பு முடியாமல் இருந்தால் உடனே அது ஏதாவது ஆகிட போதா? அதெல்லாம் இல்லை. எப்பயுமே குழந்தைகளுக்கு வந்து 1 வயது வரைக்கும் அந்த காலத்தில் ஜாதகமே எழுத மாட்டாங்க மேம். ஏன்னா அந்த குழந்தையோட அமைப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகமே எழுதுவாங்க. 1 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த பரிகாரமும் பண்ணக்கூடாதுன்றது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய நியதி. அப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு நல்லதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதில் ஆட்சேபணம் நிறையா இருக்குது, உடன்பாடு இல்லை. அதனால் அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? எஸ். ஏன்னா 7 சனி யாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமாக சனி பிரியும். 30 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது பொங்கு சனியாக இருக்கும். 30 வயதுக்கு அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து சனி சில பேர்களை நல்லது கெட்டதெல்லாம் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா எப்பயுமே வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பேஸ் ஒழுங்காக போட்டால் தானே அந்த குழந்தை அதுக்கப்புறம் அது வந்து பண்ணும். உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சால் தானே நீங்கள் எஸ்ஸே எழுத முடியும். அப்போ அந்த ஏபிசிடி தெரியணுன்றதை சொல்லக்கூடிய இந்த பால விஷயத்தில் உங்களுக்கு சனி வரும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ஒரு 11 வயசுலேருந்து ஒரு 19 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதுவும் இந்த தடவை உங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை மீனத்துக்கு. ஏன்னா குருவோட பார்வை நல்லா இருக்குது. அப்போ பிரச்சனைலாம் ஒன்றும் வரப்போகிறது பெருசாக நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பயப்பிள்ளைங்க சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்தாலும் என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்காந்து மேஷத்தை பார்ப்பார்.
அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தசைகள் எல்லாமே மாறதான் செய்யும். எதுலன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி எதிரோ மீனராசி நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது நடக்காது. அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறானோ அதுதான் நடக்கும். அதுதான் இந்த வரை அவங்களுக்கான ஒரே ஒரு சனிப்பெயர்ச்சி பலனாக இருக்கும். ஆனால் அது 100 விழுக்காடு நன்மையானதாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனுடைய பார்வையை அப்படியே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் ராசிநாதனுக்கு தெரியும். அது நல்லாவே பண்ணுவார். ஏன்னா இப்போ புள்ள கத்தியில் குத்திப்பேன்னு சொன்னால் அம்மா சரின்னு ஒத்துப்பாளா? அது எவ்வளோ அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த நம்மளுக்கு இது உட்காந்த இடத்துல 100 கோடி வேணும்னா உடனே கடவுள் 100 கோடி கொடுத்துருவாரு இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய நியாயமான ஆசைகள். ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். கொஞ்சம் டிலேவை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலேவை ஃபேஸ் பண்ணுவாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டாலே மீனராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ ஜென்மத்தில் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சோம்பேறித்தனத்தை விடணும், டயத்துக்கு எந்திரிக்கணும், கொஞ்சம் யோகா கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணாலே மோர் தென் எனஃப். மேக்ஸிமம் கோவில் வழிபாட்டில் இந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கு. நீங்கள் பரிகாரம் பண்ணுறது பண்ண வேணான்றதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணுறது ஓகே. அந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறதுன்றது பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பயம். மேபி நிறைய வீடியோஸ் அவங்களும் பார்த்து அது அந்த குழந்தையோட விதி. இதை நம்ம நீங்கள் பறக்க வேணான்னா அவங்க பறக்காமல் இருக்க போகிறாங்களா? அவங்களுக்கு தெரியும் எந்த விதியோட ஒரு குழந்தைய மண்ணுலகத்துக்கு அனுப்பணும்னு. அது குழந்தையோட விதி. அதனால் அப்படிலாம் பார்த்தா பிறக்கும் போதே மீனை மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் கடகம் எடுத்துட்டாலும் சரி, இந்த பக்கம் விருச்சகம் எடுத்துட்டாலும் சரி, இதே மாதிரி அமைப்புள்ள உள்ள ஏன் இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு சாரி. இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா. தொற்று நோய்கள் உபாதைகள் அதிகம் வரும் பயந்துருவ. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும்போது சனி இருக்கும்போது இயல்பாகவே வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயமும் பெருசாக நெகட்டிவாக வரப்போகிறது இல்லை. குழந்தைய வெறும் இதை வச்சு தீர்மானம் பண்ண முடியாது. பிறக்கும்போது என்ன ஜனனம் எடுத்திருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிலாம் பார்த்தா அது என்ன லக்னமாக இருக்குன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு இந்த சனி எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் தாண்டி சனி இப்போ 30 வருஷம் நான் சொன்ன மாதிரி சுபத்துவமே அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் முடிச்சு அவரே நிம்மதியாக குரு வீட்டில் சுபத்துவமாக இருக்கார். சனி சுபரால் பார்க்கப்படுறாரு. அப்போ ஆயுசுக்கு நான் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. 2025 நான் சொன்னேன் பிறக்க பிள்ளைங்க சத்புத்திரர்களாக பிறப்பாங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்குது. எந்த பிளானட்டுக்கு குருவோட பார்வையை பொறுத்தோ அந்த பிளானட் வலு சேர்க்கும். ஊருக்கு உழைக்கக்கூடிய பிள்ளையாக அது மாறும். நிறைய காசு சேர்த்து வைக்கிற பிள்ளையாக மாறும். ஆயுசுக்கும் பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாக மாறும். ஒரு 4 பேர் நிர்வாகம் பண்ணுறக்கூடிய பிள்ளையாக மாறும். அதுக்கு போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணி அதை இது பண்ண வேண்டாம். ஒரு லிமிட்டுக்கு இருக்குது. ஒரு 15 வயசுக்கு தாண்டி அதுக்கப்புறம் தான் நான் ஜாதகமே என்கிட்ட பார்க்க வந்தால் 15 வயசு பிள்ளைங்களுக்கு பார்க்க மாட்டேன். நான் எந்த குழந்தைங்களும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். இது இயல்பு. என்னோட பையன் நல்லா படிப்பானா அது சும்மா அதனால பேசும்போது கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேனே தவிர பிள்ளைகளுக்கு நான் இது வரைக்கும் காசு வாங்க மாட்டேன், ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஏன்னா தசா புத்திகள் தாங்க இயங்கும். அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு இப்போ பிறக்கும் போதே ஒரு குழந்தை சனி தசையில் பிறக்குன்னா அது 16 வருஷம் அது இருந்து தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது என்ன மாறப்போகுது அதில்? அதை போட்டு எதுக்கு? அதுகளுக்குன்னு ஒரு பக்குவம் வாட் இஸ் வாட்னு அந்த குழந்தைங்களுக்கு உணர்ச்சி தெரிஞ்சு இதுதான் நானுன்னு சுயமாக முடியெடுக்க விட்டு ஒரு ஓட்டு போகிறதுக்கு உங்களுக்கு 18 வயசு ஆகுது சாதாரணமாக. அப்போ இவ்வளோ இது எல்லாமே இதை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணாங்க. அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் அதோட ஜாதகங்கள் இயங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இருக்குமா? எஸ். இப்போது திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை 4ஆம் கிளாஸில் நல்லா படிச்சிருக்காது, ஆனால் அவன் தான் 10ஆம் கிளாஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருப்பான். திடீர்னு ஒரு பிள்ளை 4ஆம் கிளாஸில் சூப்பராக எடுத்துருக்கும், 10th மார்க்கே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எது இயங்குதுன்னா அவங்களுடைய அந்த அமைப்பு தான் இயங்குது, தசா புத்தி தான் இயங்கும். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு பரிகாரம் பண்ணுறது, அது 1 வயசு குழந்தைகளும் பரிகாரம் பண்ணுறதுலாம் தயவு செஞ்சு வேண்டாம். பேசிக்காக இவங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு குலதெய்வத்துடைய அமைப்பு சூப்பர். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உட்கார, 5ஆம் இடமே குலதெய்வம் தான், இஷ்ட தெய்வம் தான். உங்களுக்கு எது வேணால் பிடிச்சிக்கோங்க. ஆனால் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சிடுவீங்க. தண்டாயுதபாணியாக போய் முருகனை பார்த்துட்டு ராஜரங்காரத்தை சேர்த்து பாருங்கள், லைஃப் மாறிடும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்க சொல்கிறீங்க. ஒரு நாள் உட்காருங்களேன் பழனி மலையில், வேறு என்ன, அதே ஒரு குடுப்பனை தான் அங்கே போய் அவங்ககிட்ட உட்கார்றது. ஸோ அதுவே போதும், மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு கொடுக்கும். இல்லையா அவங்க வீட்டில் ராஜ அலங்கார முருகன் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, அவனை பார்த்துட்டே இருங்க, அதுவே போதும். மேக்ஸிமம் மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த தடவை கண்டிப்பாக நிறைய மலைகளுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க. ஸோ மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, அதுவே ஒரு நல்ல அமைப்பை கொண்டு கொடுக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்ற சங்கடகடாசத்தன்னைக்கு மௌன வரதான் இருங்க. மீனராசிக்கு வரவே வராத விஷயம். ஏன்னா 2 விதமான மீனம் இருக்கும், ஒன்று பேசியே கொள்ளும், ஒன்று பேசாமல் கொள்ளும். அதனால் 2 கேரக்டர் இருக்கும் மீனத்துக்கு. இல்லை கொஞ்சம் மௌன விரதமாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் நம்ம என்ன லைட்டாக சொன்னால் அடுத்தவங்க தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்கன்ற யதார்த்தத்தோட மீனராசிக்காரங்க கடந்துட்டாங்கன்னா ஈஸியாக 7.5 கடந்துடலாம். ஸோ ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. அது என்ன அனுபவம்ன்றது உங்களுக்கான விதிக்கப்பட்ட விதிப்பலன். அது நெகட்டிவாக இருக்குமா? இருக்காது. மற்றவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லியிருப்பேனா கூட உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குரு நல்லா தான் இருக்கார். ஸோ அதனால் கவலையே பட வேணாம், தைரியமாக எடுத்து முன்னாடி வைங்க. நம்மளாம் நினச்சா மட்டும்தான் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு.
ஒன்றுமே இல்லை, சூப்பராக ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க, அழகாக ஒரு ஷீல்டில் இருக்கீங்க, வேறு என்ன வேணும்? சூப்பராக இருக்க போகிறாங்க மீனராசிக்காரன். கண்டிப்பாக இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படாமல் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து அவரை அந்த டைமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.